Hello friends, welcome back. Machine learning series-ல இன்னைக்கு டாபிக் data pre-processing. இந்த சீரீஸில் இருக்கிற ப்ரீவியஸ் டாபிக்ஸ் செக் அவுட் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ டேட்டா ப்ரீ-ப்ராசஸிங்னா என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனோட ரோல் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டேட்டா ப்ரீ-ப்ராசஸிங் இஸ் an essential and critical initial step. ஏன் இதை நம்ம கிரிட்டிக்கல் அண்ட் எசென்ஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோன்னா, யூஸ்வலாக நம்ம லேர்னிங் அல்காரிதம்க்கு ஃபஸ்ட்டு இன்புட்டாக வெரி ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா செட்டை தான் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த டேட்டா செட் ரியல் வேர்ல்டுலேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா செட் வில் பி மெஸ்ஸி, இன்கம்ப்ளீட், இன்கன்சிஸ்டன்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். எல்லா காலம்ஸ்லேயும் டேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா காலம்ஸ்லேயும் கரெக்டான டேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆர்டர்டு டேட்டாவாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற டேட்டாவை நம்ம நேராக அல்காரிதம்க்கு கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி, இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கிற டேட்டாவை கொடுத்தா அதை தானே அது படித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிக்கும். அப்போது அதுக்கு கெயின் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியாது. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் டேட்டாவை அல்காரிதம்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். அப்போது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுது டேட்டாவை இல்லை டேட்டா செட்டுன்னும் போது, இட் ஷுட் பி க்ளீன், வெல் ஃபார்மேட்டட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா செட் வீடியோவில் அது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வில் எக்ஸ்பெக்ட் த டேட்டா செட். பட் இன் ரியல் லைஃப் நம்ம டேட்டா செட் நமக்கேற்ற மாதிரி ரெடியாக வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் டு த மெஷின் லேர்னிங் ப்ராசஸ் ஆர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ப்ராசஸ் நம்ம டேட்டாவை தரோவாக செக் பண்ணி நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம், எதுக்காக இந்த மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் எழுத போகிறோம், அந்த ப்ரோக்ராம்க்கு அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற டேட்டா இருக்கா, எல்லா காலம்லேயும் டேட்டா இருக்கா, ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா, இதெல்லாம் சரியில்லைன்னா அந்த சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும், அதெல்லாம் தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ the clean and well formatted structured data will lead to the model to perform effectively. நீங்கள் தப்பான டேட்டா கொடுத்தீங்க, இல்லை இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா கொடுத்தீங்க, இல்லை இன்கம்ப்ளீட் டேட்டா கொடுக்குறீங்கன்னா அதனோட பவுண்ட்ரிஸோட தான் your algorithm will gain experience and create a model. அப்போது இன்கன்சிஸ்டன்ட் ஐடியாஸையோ எக்ஸ்பீரியன்ஸோட தான் உங்கள் மாடல் க்ரியேட் ஆகும். வேறஸ் நீங்கள் வெல் ஃபார்மேட்டட், க்ளீன், ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கொடுக்கும்போது கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸோட உங்கள் மாடல் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த கரெக்டான மாடல் வில் டெஃபினெட்லி பர்ஃபார்ம் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ வை டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்? இதுக்கு முன்னாடி நம்ம மெஷின் லேர்னிங் ப்ராசஸை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா லேர்னிங் அல்காரிதம், இந்த டேட்டாவை லேர்னிங் அல்காரிதம் படித்து மேப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி மாடலாக கொடுக்குது. அந்த மாடலுக்கு நீங்கள் ஒரு புது டேட்டா கொடுக்கும்போது பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புது டேட்டாவுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லி உங்கள் மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லும். ஸோ இதுதான் நமக்கு மெஷின் லேர்னிங் ப்ராசஸ். அந்த மெஷின் லேர்னிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான இந்த டேட்டாவை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் இஸ் எ நெசசரி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்கள் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டா சாதா டேட்டாவாக இல்லாமல் குவாலிட்டி டேட்டாவாக மாறணும். ஸோ நார்மல் டேட்டாவாக இருக்கக்கூடாது, குவாலிட்டி டேட்டாவாக மாறணும். அப்போது ஒரு நார்மல் டேட்டா செட் குவாலிட்டி டேட்டா செட்டாக மாறணும்னா we have to do data pre-processing. So primary goal of pre-processing is to convert this raw data into a high quality compatible format. So நம்ம லேர்னிங் அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி, அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்கிறோம். லேர்னிங் அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும், ஹை குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஹை குவாலிட்டின்றதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு செவரல் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ரோட் மேப்.
ஃபேஸ் 1. இதில் 4 ஃபேஸஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்போ பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸையுமே நம்ம எக்ஸாம்பிள் டேட்டா செட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் டேட்டா கிளீனிங். அது என்ன சொல்லுதுன்னா ஹேண்ட்லிங் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஸோ டேட்டா கிளீனிங்கில் எப்படியெல்லாம் கிளீனிங் பண்ணுவாங்க? ஸோ ஹேண்டில் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஹேண்டில் அவுட்லயர்ஸ், ஹேண்டில் நாய்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ். ஃபேஸ் 1 அப்படின்றது டேட்டா கிளீனிங் விச் இஸ் ஹேண்ட்லிங் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். என்ன மாதிரிலாம் டேட்டா இம்பர்ஃபெக்டாக இருக்கும்? ஸோ வி ஹாவ் டு ஹேண்டில் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஹேண்டில் அவுட்லயர்ஸ், ஹேண்டில் நாய்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ். ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா செட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சாம்பிள் டேட்டா செட். இதில் வந்து 10 சாம்பிள்ஸ் தான் இருக்குது. நான் பெரிய டேட்டா செட் எடுக்கல. நம்ம இங்கே நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான், பெரிய டேட்டா செட் கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட்டாக தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் பாருங்கள். நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஷின் மார்க் போட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது ஒரு டேட்டா செட் கலெக்ட் பண்ணும்போது எல்லா காலம்ஸ்க்கு உண்டான டேட்டாவும் கண்டிப்பாக உள்ளே வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம் வேல்யூஸ் வில் கோ மிஸ்ஸிங். ஸோ அப்போ அந்த டேட்டாவெல்லாம் அப்படியே நம்ம அல்காரிதம்க்கு கொடுக்கக்கூடாது. மிஸ்ஸிங் வேல்யூஸோடு நம்ம அல்காரிதம்க்கு கொடுக்கக்கூடாது. பை சம் வேஸ் நம்ம வந்து அதை ஃபில் பண்ண பார்க்கணும். இல்லை ஃபில் பண்ணவே முடியாத பட்சத்தில் யூ கேன் delete that sample. அதுக்காக நம்மக்கிட்ட 10 சாம்பிள் இருக்கும்போது அதில் 4-5 delete பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பர் ஆஃப் ரோஸ் இருந்ததுன்னா அதை நம்ம delete பண்ணலாம். ஆக்சுவல் டேட்டா செட்டில் we can have thousands of samples. அதில் 1-2 மிஸ்ஸிங்காக இருக்குதுன்னா we can neglect. இல்லை ஒரு bunch of columns வந்து bunch of cells வந்து நமக்கு values மிஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து we have to take some measures. அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, see for example நீங்கள் study hours எடுத்துக்கோங்க. இந்த study hours எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னும் போது, ஓவரால் நீங்கள் எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்கோ அதனோட மொத்த ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா you will get this number. ஸோ அப்போ இந்த ஆவரேஜை நம்ம மிஸ்ஸிங் வேல்யூவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கொஸ்டின் மார்க் நம்ம வந்து இங்கே 5.8 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூ ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூவை யூ கேன் அட்ரஸ் ஃபார் நியூமரிக்கல் காலம்ஸ். நெக்ஸ்ட் என்ன? ஹேண்ட்லிங் அவுட்லேயர்ஸ். ஸோ அதே ஸ்டடி அவர் காலமில் பாருங்கள், யூ ஹாவ் அ நம்பர் கால்ட் 25. அப்போ அந்த 25ன்னு வரும்போது ஒரு நாளைக்கு ஸ்டடி ஹவர்ஸ் 25 ஹவர்ஸ் இருக்க முடியுமா? நம்மளால் அது சொல்ல முடியாது. திஸ் பர்டிகுலர் காலம் டெல்ஸ் தட் ஒரு நாளைக்கான ஸ்டடி ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான். அப்போது ஒரு நாளைக்கு 25 ஹவர்ஸ் இருக்க முடியுமான்னா கிடையாது. நமக்கு இருக்கிறதே 24 ஹவர்ஸ்லாம், அதில் எப்படி 25 ஹவர்ஸ் ஸ்டடி ஹவர்ஸாக இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நம்மளோட நார்மல் டேட்டா ரேஞ்சிலிருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெளியே இருக்கிறத வி கால் அஸ் அவுட்லேயர்ஸ். ஸோ இந்த அவுட்லேயர்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, யூ எக்ஸாமின் த காலம் ஆர் அப்சர்வ் த காலம். அந்த வேல்யூஸில் எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கலாம். அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ நம்ம ஆவரேஜ் எடுத்த லார்ஜஸ்ட் வேல்யூ தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ வந்து 5.8க்கு பதிலாக 5.8 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ. அந்த வேல்யூவை இங்கே கேப் பண்ணி நம்ம 6ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் கேப்பிங். ஸோ எது மேக்ஸிமம், ஒன்று மேக்ஸிமம் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும், இல்லை மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இங்கே மேக்ஸிமம் வேல்யூக்கு போகிறோம். ஸோ 5.8 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அதை ரவுண்ட் பண்ணி 6ன்னு நம்ம மாற்றுறோன்னா this is one way of handling outliers. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் நாய்ஸ். அப்போது அது என்ன? டேட்டாவில் இன்கன்சிஸ்டன்சிஸ்னால் எதை சொல்வீங்க, நாய்ஸ்னால் எதை சொல்வீங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஜெண்டர் காலமில் இருக்குது. நான் இந்த 2 ஃபீமேல் இன்புட்டை ஆரஞ்சில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் ஃபீமேல், இது ஃபீமேல். நமக்கு இது ரொம்ப சாதாரணம், we can definitely understand. பட் மெஷினுக்கு கொடுக்கும்போது எஃப் இங்கே கேபிட்டலாக இருக்குது, இங்கே எஃப் ஸ்மாலாக இருக்குது. மெஷின்ஸ்
நம்ம ஹியூமன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி மெஷின்ஸ் ஹேண்டில் பண்ணாது. ஸோ இந்த கேபிட்டல் எஃப் வேறு, ஸ்மால் எஃப் வேறு மெஷின்களுக்கு. ஸோ இதை தான் வி கால் ஆஸ் இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா இருந்தால் எல்லா காலம்லேயும் எல்லா டேட்டாவும் ஒரே கேஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ திஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் அல்காரிதம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வேறு மாதிரி அது மேப் பண்ணும்போது your prediction could get affected. So first நம்ம data cleaningல we have understood the ways to address different problems or different imperfections. Next phase is data transformation. The data transformation எதுக்காக பண்றோம்னா again to be compatible with the algorithm. அப்போது அந்த அல்காரிதம்க்கு எப்படி கம்பேட்டபிளாக இருக்கணும், அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸாக வரும் அது அப்படின்னும் போது என்கோட் கேட்டகரிக்கல் டேட்டா அண்ட் ஃபீச்சர் ஸ்கேலிங். கேட்டகரிக்கல் டேட்டானா இங்கே அகெயின் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது ஜெண்டர். ஸோ மேல்ன்றது ஒரு கேட்டகரி, ஃபீமேல் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம பொதுவாக அல்காரிதம்ஸ்க்கு நம்ம டேட்டா கொடுக்கும்போது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எல்லாமே வந்து நியூமரிக்கலான டேட்டாவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்போது இங்கே நம்ம ஜெண்டர்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டுவல் டேட்டாவை கொடுக்கும்போது தட்ஸ் நாட் பாசிபிள் டு பி ஹேண்டில்டு பை த அல்காரிதம். அப்போ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் வி கால் அஸ் என்கோடிங். அப்போ என்கோடிங் கேட்டகாரிக்கல் டேட்டா. மேல்ன்ற கேட்டகரியை நான் 0ன்னு என்கோட் பண்ணுறேன், ஃபீமேல்ன்ற கேட்டகரியை 1ன்னு என்கோட் பண்ணுறேன். அப்போ எல்லா மேலும் என்ன ஆகிடும், 0 0 அண்ட் ஃபீமேல் எல்லாமே நம்ம 1ன்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் ஆர் என்கோட் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருந்த டெக்ஸ்டுவல் டேட்டா என்கோடிங் மூலமாக நியூமரிக்கலாக மாறிடுச்சு. ஸோ திஸ் கேன் பி வெல் அண்டர்ஸ்டுட் பை த ஸ்டாட்டிஸ்டிக்கல் algorithm or machine learning algorithm. Next, feature scaling. See, again we can take the example of study hours. The study hours we have different values. இது எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்றதுக்கு we have a technique called min-max scaling. நான் இங்கே ஒரு நான் இங்கே ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த காலமை நான் ஸ்கேல் பண்ண போகிறேன் யூஸிங் மின்மேக்ஸ் ஸ்கேலிங். அப்போ இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலிங் வச்சு நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இந்த காலம், இந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன், ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதை மைனஸ் பண்ணுறோம். எதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம், இந்த காலமோட மினிமம் வேல்யூவை வச்சு மைனஸ் பண்ணுறோம். இந்த காலமோட மினிமம் வேல்யூ என்ன, 2. இந்த காலம் வேல்யூவும் 2 தான், பட் இந்த செல் வேல்யூ 2 தான், பட் இந்த காலமோட மினிமமும் 2 தான். எக்ஸ் D2ன்றது எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸோட மினிமம் டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 6 minus minimum value என்ன, 2. So இந்த formula, இந்த column D2 minus minimum value divided by maximum value minus minimum value. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு வரும். ஏன்னா 2 minus 2 0 divided by anything 0. ஸோ இதை நீங்கள் எல்லா காலம்ஸ்க்கும் அப்ளை பண்ணும்போது you see எல்லா வேல்யூஸும் between 0s and 1 ஸ்கேல் ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் ஹெல்ப் த அல்காரிதம் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. ஸோ எல்லா டேட்டாவும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் மின்-மேக்ஸ் ஸ்கேலிங். ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் ஒன் ஆஃப் த டெக்னிக். இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை we can scale like this. இது எல்லாமே எதுக்கு, உங்களோட என்கோடிங் கேட்டகாரிக்கல் டேட்டா ப்ளஸ் ஃபீச்சர் ஸ்கேலிங் ரெண்டுமே
உங்கள் அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை அல்காரிதம் பெட்டராக டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்காக we are doing this modifications. Next வந்து phase 3 data reduction and feature engineering. Feature engineering na enna, dimensionality reduction na enna, we மறுபடியும் டேட்டா செட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஸ்கோர் இருக்குது, ஃபைனல் ஸ்கோர் இருக்குது. ஸோ அப்போது இந்த லாஸ்ட் 2 காலம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஆல் டெல்ஸ் அபவுட் த ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ், அசைன்மெண்ட் ஸ்கோர் அண்ட் ஃபைனல் ஸ்கோர். இது ரெண்டுமே சேர்த்து தான், அசைன்மெண்ட் ஸ்கோரும் சேர்ந்து தான் ஃபைனல் ஸ்கோரும் வந்திருக்கும். ஸோ அப்போது இது ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அனதர் காலம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்து வெயிட்டேஜ் கொடுத்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே காலமாக ஆக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் ஆக்சுவலி கிவ், இதுக்கும் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அசைன்மெண்ட் ஸ்கோருக்கு நான் வந்து 40% வெயிட்டேஜ் கொடுக்குறேன், ஃபைனல் ஸ்கோருக்கு நான் வந்து ஒரு 60% வெயிட்டேஜ் கொடுக்குறேன் 100%ன்னும் போது யூ கேன் கோ ஃபார் அசைன்மெண்ட் ஸ்கோர் இன்டு 0.4 plus you can go for final score into 0.6. So you can get a combined score. So இந்த மாதிரி நீங்கள் எல்லா டேட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, அதனால நமக்கு இங்கே வேல்யூ கேல்குலேட் ஆகலை. பட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஆவரேஜோ இல்லை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எடுக்கிறேன்னா நான் 19 கொடுத்தேன்னா or 91 is the extreme value. எக்ஸாம்பிளுக்காக நான் 91 கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ரெண்டு ஃபீச்சரை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக we can consider only this feature. So this is called feature scaling, feature engineering. ஒரு புது ஃபீச்சரை என்ஜினியர் பண்ணுறோம் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர். அதனால் நம்ம 2-3 காலம் ஹேண்டில் பண்ணுற இடத்துல the algorithm will handle only one column, which will better increase the efficiency. So this is feature engineering. So what is dimensionality reduction? Dimensionality reduction na நம்ம ஆல்ரெடி ஒரு காலமை கிரியேட் பண்ணிட்டோம் based on assignment score and final score. அப்போது பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கும்போது நமக்கு அசைன்மெண்ட் ஸ்கோரும் ஃபைனல் ஸ்கோரும் தேவையா? இல்லை. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். நமக்கு எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே டைமென்ஷன்ஸ் தான். அந்த டைமென்ஷன்ஸை நம்ம குறைக்கிறோம். ஏன்? ஒரே டேட்டாவை கன்வே பண்ணுற பல டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுனால பெட்டர் டைமென்ஷனை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இந்த 2 டைமென்ஷனையும் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இந்த ஸ்டடி அவர் காலம்க்கு பதிலாக நம்ம ஸ்கேல் பண்ண ஸ்டடி அவர் காலம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபீச்சர் ஸ்கேலிங். அண்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு நம்ம என்ஜினியர் பண்ண புது காலமை யூஸ் பண்ணலாம், லீவிங் அவுட் த எக்ஸிஸ்டிங் காலம்ஸ். ஸோ இது எல்லாமே டு ஹெல்ப் த அல்காரிதம் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா, to gain better experience from the data. So phase 1, phase 2, phase 3 பார்த்துட்டோம். இது எல்லாமே will prepare the data and improve the quality of the data. Next final step வந்து data partitioning, which is nothing but splitting the data. ஸோ நம்ம முதல்ல இருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? டேட்டா கொடுக்கணும், அல்காரிதம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம், அதை வச்சு மாடல் க்ரியேட் ஆகும், மாடல் கொடுக்குற புது டேட்டாவை புது டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போது ஃபைனல் ரியல் டைம் டேட்டாவை மாடலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா செட்லேயே கொஞ்சம் ட்ரைனிங்காகவும் கொஞ்சம் டெஸ்டிங்காகவும் பிரிக்கிறது தான் டேட்டா பார்ட்டிஷனிங். இந்த பார்ட்டிஷனிங் எப்பவுமே 80:20 அப்படின்ற ரேஷியோவில் தான் பிரிப்போம். யூ see here நமக்கு ஒரிஜினலாக 10 சாம்பிள்ஸ் இருக்குது. இதில் 80%ன்றது வந்து
ஃபஸ்ட்டு 8 சாம்பிள்ஸை நம்ம குவாலிட்டி டேட்டாவாக மாற்றி அதை அல்காரிதமுக்கு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணும். அந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ரியல் லைஃப்க்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இந்த லாஸ்ட் 2 சாம்பிள்ஸை கொடுத்து அதுக்கான கரெக்டான ஸ்கோர் வருதான்றது நம்ம பார்ப்போம். பாஸாக ஃபெயில் ஆவாங்களா, இல்லை நல்ல மார்க் வாங்குவாங்களா, நம்ம என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணோம்ல. இப்போ நம்ம எந்த ப்ரோக்ராமிங் பண்ணாலும் ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்து அதுக்கு கரெக்டான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாம்பிள் இன்புட்டை நம்ம டேட்டா செட்லேருந்தே எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட்டில் ஒரு 20% ஆஃப் டேட்டாவை நம்ம டெஸ்டிங்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 80% வச்சு we are training the algorithm and we are coming out with a model. புரியுதா? ஸோ அப்போது எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை வச்சு ட்ரைனிங்கும் பண்ணலாம், டெஸ்டிங்கும் பண்ணலாம். இந்த டெஸ்டிங் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, நம்ம அந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு அசர்டைன் பண்ணாமல் செக் பண்ணாமல் ரியல் லைஃப் டேட்டாவை கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் நடக்குது. அந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் நடக்கணுன்னா டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணணும். டேட்டா பார்ட்டிஷனிங்க்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்ப்ளிட்டிங் த ஒரிஜினல் டேட்டா செட் இன்டு 80:20 partitions. So this is the complete roadmap of data pre-processing. அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராப்ளமையும் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ பெட்டர் டேட்டா செட் will lead to a better model. இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங் நீங்கள் என்ன டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த டேட்டா செட் எப்படி இருக்குது, என்ன இன்பர்ஃபெக்ஷன்ஸோடு இருக்குது, அதை எப்படி பர்ஃபெக்டாக மாற்றுறதுன்றதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ லைக் த கண்டென்ட், consider subscribing the channel. Thank you.